தமிழகத்தின் வருங்கால முதல்வர், இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், கழக பொதுச் செயலாளர், புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே. பழனிசாமி ஐயா அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியாக 5 கோரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அதில் முதல் கோரிக்கையான முதியோர்கள் உதவித்தொகையாக 1200 2000 உயர்த்தப்படும். 2ஆம் தேர்தல் வாக்குறுதியாக குடும்பத்தின் வாழ்வாதாரம் மேம்பட ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் எதிர்பாராத விதமாக வீரர்கள் உயிரிழந்தாலோ அவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும். விளையாட்டின் போது எதிர்பாராத விதமாக படுகாயமோ காயங்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அந்தந்த ஊர்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு அரசு சார்பாக 5 லட்சம் ரொக்க பணம் வழங்கப்படும். அடுத்தபடியாக சிறுபான்மையினர் மக்கள் தொழில் தொடங்குவதற்கு சுயதொழில் தொடங்க வட்டி இல்லா கடன் வழங்கப்படும். மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். மற்றும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தமிழர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், நாளைய முதல்வர் ஐயா அவர்களை முதல்வர் பதவியில்